மைண்ட்ஸ்கிரீன் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் நடித்திருக்கும் சர்வம் தாளமயம் பிப்ரவரி 1 முதல். பொங்கல் செலிப்ரேஷனா ரிலீஸ் ஆன பேட்ட அண்ட் விசுவாசம் இந்த 2 படங்களும் 4 வாரத்தை கடந்து 25th டேவை செலிப்ரேட் பண்ணி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. இந்த 4 வாரத்துல மக்கள் கூட்டம் குறையாம வந்துகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு பேட்ட அண்ட் விசுவாசம் இந்த 2 படங்களும் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்க இந்த சமயத்துல தமிழ் சினிமாவில் மொத்தம் 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் வீக். வந்தா ராஜாவா தான் வருவேன், சர்வம் தாளமயம், பேரன்பு, சகானு இந்த 4 படங்களும் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. பேட்ட அண்ட் விசுவாசம் இந்த 2 படங்களும் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கிறதால ஸ்கிரீன் ஷேரிங்ன்றது கொஞ்சம் கம்மியாவே இருக்கு மற்ற படங்களுக்கு. இந்த நிலைமையில வந்தா ராஜாவா தான் வரும் படம் சென்னையில எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா 1.31 crores கலெக்ட் பண்ணிருக்கு. இதுக்கு அடுத்ததா சர்வம் தாளமயம் படம் சுமார் 55 லட்சம் வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. பேரன்பு படம் சுமார் 21 லட்சம் வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. சோ இந்த வீக் ரேஸ்ல வந்தா ராஜாவா தான் வரும் படம் வின் பண்ணிருக்கு. சிம்பு ரசிகர்களும் ரொம்பவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்தை. லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிச்ச படம், நீங்க எந்த படம் பாத்தீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற சினிமா அப்டேட்டுக்கு சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தல அஜித்குமாருடைய லேட்டஸ்ட் வீடியோ அது. அவர் நடந்து போயிட்டு இருக்காரு, 3 பசங்க ஓடி வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. அவரும் நின்று அந்த ஆட்டோகிராஃப் போட்டு தான் போறாரு. ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூம்ல பார்க்கவே ரொம்ப லுக்கா இருக்காரு.